அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் ரிலேட்டடா நீங்க என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? இப்படி இருந்தீங்கன்னா நீங்க வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன், கேட்கட்டுமா? ஃபியூச்சர்ல நம்ம எப்படி இருக்கணும்னு நம்மளை செதுக்கிற இடம் தான் கல்வி நிறுவனங்கள். அப்பேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இப்ப சேஃபா இருக்கா? சொல்லுங்க, நீங்களே பதில் சொல்லுங்க. இப்ப சேஃபா இருக்கா? ரீசெண்டா நடந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு நான் இங்க பேசுறதுக்காக வரல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன ஃபயரை பத்தி விட போறேன். அது எப்படி கொழுந்து விட்டு எரியுதுன்னு நான் வேடிக்கை பார்க்க போறேன். என்ன நடந்தது, ஏன் நடந்தது, இனியும் இது மாதிரி நடக்காதுன்னு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றது, இந்த விஷயத்துக்காக என்ன நடவடிக்கை போயிட்டு இருக்கு, ஏன் இந்த விஷயத்தை பத்தி யாருமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், டிசம்பர் 23ஆம் தேதி 19 வயசான இன்ஜினியரிங் மாணவி கல்வி வளாகத்துக்குள்ள ஊடுருவப்பட்ட 37 வயதான ஒரு நபரால் தாக்கப்பட்டார். ஞானசேகரன் பேர் வச்ச அந்த குற்றவாளி எப்படி யாருக்குமே பயப்படாம எல்லா கேட்டும் அவனுக்கு சாதகமா ஓப்பன் ஆயிருக்க மாதிரி எதை பத்தியுமே கவலைப்படாம உள்ள போய் இந்த தப்பை பண்ணான். அந்த கல்வி வளாகத்துல இருந்த செக்யூரிட்டி கார்டு எல்லாமே எங்க போனாங்க? ஏன் அந்த கல்வி வளாகத்துல இருந்த பாதி கேமராக்கு மேல எதுவுமே ஒர்க் ஆகாம இருந்தது? ஏன் யாருக்குமே கொஞ்சம் கூட கடமை பொறுப்பு அப்படின்றது எதுவுமே இல்லை? வாய்ஸ் ஆர்மி, நான் தெளிவா சொல்றேன், இது ஒரு மாணவி மீதான தாக்குதல் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லையும் சரி, இல்லை எந்த ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பாதுகாப்பாக இருக்காங்கன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்க ஒவ்வொரு மாணவரும், பெற்றோரும், ஒவ்வொரு தமிழர் மீதும் நடந்திருக்க தாக்குதல் இது. இந்த சம்பவம் நடந்த அப்புறம் NCW, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், இவங்க களத்தில் இறங்கி இருக்கிறதாகவும் மெட்ராஸ் ஹைகோர்ட் போலீஸை பார்த்து அந்த FIR காப்பியில் அந்த பொண்ணோட விவரங்கள் லீக் ஆனதுக்காக போலீஸை கண்டிச்சிருக்கிறதாகவும், பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு 25 லட்சம் இழப்பீடும், அந்த பொண்ணு கல்வியை முடிக்கிற வரைக்கும் அந்த கல்வி செலவும் இது எல்லாமே ஏற்றுக்கிறதாகவும் கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் இவங்க கொடுத்த இந்த தீர்ப்பு எல்லாமே நியாயம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை இவங்க கொடுத்துருக்க இந்த தீர்ப்பு இனிமேல் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே தமிழ்நாட்டில் நடக்காது அப்படின்ற மாதிரி இருக்கா? சொல்லுங்க, அதையும் நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் தீர்ப்பு கொடுத்தா தமிழ்நாட்டில் இது மாதிரி குற்றங்கள் ரிப்பீட்டடாக நடக்காம இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? தீர்ப்புனா குற்றவாளியை மட்டும் தண்டிக்காம பாதுகாக்க வேண்டிய கடமையிலிருந்து தவறிய ஒருத்தரையும் தண்டிக்கணும். இந்த வழக்கு அவ்வளவுதான், இழப்பீடை கொடுத்து கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகிறது இப்போதான். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் வாயை மூடிட்டு அமைதியா இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அங்கங்க தமிழ்நாட்டில் போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கு. மாணவர்கள் நிறைய பேர் வாயை திறந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழகத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து பாதுகாப்பு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிடையவே கிடையாது. நிர்பயாவோட கேஸ் ஆல்மோஸ்ட் 12 வருஷம் ஆயிடுச்சு. நிர்பயா கேஸ் மாதிரியான டிட்டோவான ஒரு சம்பவம் என்பது தமிழகத்தில் நடைபெற்றிருக்கு. அதுவும் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கின்றது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வெளியூர்லேருந்துலாம் படிக்கிறாங்க. இப்போ நம்ம தானே பாதுகாப்பு அளிக்கணும். நான் வெளியூர்லேருந்து நம்ம சென்னைக்கு நம்பி தானே வராங்க. அப்போ நம்ம தானே பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நடந்தால் வெளியூர்லேருந்து எப்படி படிக்க வருவாங்க? குறிப்பாக சென்னை நகரத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகிட்டு இருக்கு. அதனை பாதுகாக்க வேண்டும் கடமை தமிழ்நாட்டுடைய அரசுக்கு இருக்கு. ஆல்ரெடி பேரண்ட்ஸ் அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க கல்வியும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கூட இதுல ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் எழுதின கடிதம் வெறும் வார்த்தையா மட்டும் இல்லாம ஒரு முழு மாநிலத்தின் உணர்வை எதிரொலிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த அறிக்கையா மாறிட்டு இருக்கு. நாங்க யாருமே இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வெட்கக்கேடான விஷயம் நடக்கிறத ஏத்துக்கவே மாட்டோம். வாய்ஸ் ஆர்மி, நான் உங்களுக்குள்ள பத்த வச்ச நெருப்பு எரியறதை நீங்க உணர்றீங்களா இல்லையா? இது நமக்கான போராட்டம் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு பள்ளி, ஒவ்வொரு கல்லூரி, ஒவ்வொருத்தரும் பணிபுரியக்கூடிய இடத்த பாதுகாப்பு கோட்டையா மாத்துறதுக்கான போராட்டம் இது. தமிழக அரசு கிட்ட நம்முடைய கோரிக்கை என்னென்னவா இருக்கணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட், திறந்த வீட்டில் நுழைஞ்ச மாதிரி இல்லாம ப்ராப்பர் பர்மிஷனோட, ப்ராப்பர் செக்யூரிட்டி செக்கிங்கோட, பயோமெட்ரிக் பொருத்தப்பட்ட கல்லூரி வளாகம் கண்டிப்பா வேணும். செகண்டு, இந்த மாதிரி தப்பு நடக்க யாரெல்லாம் உடனடியா இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் கண்டிப்பா பணியிடை நீக்கம் செய்யணும். தேர்டு, எல்லா கல்லூரி வளாகத்திலையும் இதை ஸ்கூல்ல இருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். தற்காப்பு கலை, லீகல் அவேர்னஸ், இது எல்லாத்தையுமே கண்டிப்பா தமிழக அரசாங்கம் சொல்லி தரணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாதிப்படைஞ்ச மாணவிகளுக்கு அவங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுத்து அதுல இருந்து மீட் அவங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கும் பார்க்கணும்.
ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது அண்ணா பழக்கத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, எங்கேயுமே இருக்கக்கூடாது. இது பாதுகாப்பை மட்டும் குறிக்கிறது இல்லை, மரியாதையை குறிக்கிறது. எங்கள் மாணவர்கள், எங்கள் மகள்கள், எங்கள் சகோதரியோட எதிர்காலத்தை பற்றிய மரியாதையை குறிக்கிறது. இது கடைசியாக கண்டிப்பாக நான் ஒன்று சொல்லியே தீருவேன். நம்ம மீடியா சேனல்கள், அதுவும் பொதுவாக இந்த யூடியூப்ல இருக்காங்கல்ல ஒரு சில மீடியா சேனல்கள், அவங்க போடுற வீடியோவோட தம்ப்லைன்லாம் என்னால் வாயாலே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கு. ஏண்டா நீங்கெல்லாம் வியூஸ் வரணுன்றதுக்காக இல்லாத நடக்காத விஷயத்தெல்லாம் உங்கள் தம்ப்லைன்ல வச்சு போடுவீங்க. நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கும் இதே மாதிரி ஆச்சுன்னா இப்படி தான் போடுவீங்களா? இது ஒரு பொண்ணு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த பொண்ணு நாளைக்கு இந்த விஷயத்துலேருந்து வெளில வந்து யார் மூஞ்சியும் முழிக்கக்கூடாதா என்ன? பார்க்குறவங்கெல்லாம் உன்னை பற்றி அந்த வீடியோவில் அப்படி போட்டிருந்தாங்க உண்மையா அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணை அவமானப்படுத்தணுமா, அசிங்கப்படுத்தணுமா? அதுக்கு காரணம் நீங்களா இருக்கணுமா? ஆல்ரெடி மீடியாவில் வெக்கமே இல்லாமல் அவங்க யாருன்ற டீட்டெயிலை வெளியில் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்கள காப்பாற்றணும்னு நினைப்பீங்களா இல்லை காட்டி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? போங்கடா டே. வாய்ஸ் ஃபார் மீ, இது உங்களோட சான்ஸ். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களோட வாய்ஸை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கும் என்ன நடக்குதுன்றதை தெரியப்படுத்துங்க. இனிமேல் தன்னுடைய கடமையிலிருந்து யாரெல்லாம் தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கேஸ் மூலமாக வர்ற ஒரு நீதி பாடமாக இருக்கட்டும். வாய்ஸ் ஃபார் மீ, உங்களோட தாட் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.